வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். வேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி அதை உட்கொள்ளக்கூடிய அளவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேப்பிலை இலைகளாக நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா வெறும் வயிற்றுல 3 to 5 கொழுந்து வேப்பிலைகளை சாப்பிடலாம். ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சாறு 5 ml இருந்து 10 ml, அதாவது சுமார் ஒரு 1 to 2 தேக்கரண்டி அளவு போதுமானது. ஸோ இதுல கொஞ்சமா தேன் சீரகமெல்லாம் கலந்து கூட நீங்க குடிக்கலாம். உலர்ந்த வேப்பிலை பொடி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 1/4 to அரை தேக்கரண்டி அளவு வெதுவெதுப்பான நீர்ல கலந்து எடுத்துக்கணுங்க. எப்போதுமே வெறும் வயிற்றுல வேப்பிலையை நீங்க உட்கொள்வது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிறந்தது. அது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுவே உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்கின்றதுன்னு வச்சுங்களேன். ஸோ சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது நினைக்கிறவங்களாம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி வேப்பிலைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வேப்பிலை உங்களுக்கு குறைக்குங்க. ஸோ வேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க வேப்பிலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள், அதாவது பூஞ்சைக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகள், பாக்டீரியாவுக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகள். ஸோ இது எல்லாமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் சில வேப்பிலைகளை மென்று சாப்பிடுவது அல்லது அதனுடைய ஜூஸை நம்ம குடிக்கிறது மூலமாக உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெற்று நோய் தொற்றுகளிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று போன்ற வியாதிகளுமே நமக்கு வராது. செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. வேப்பிலை செரிமான மண்டலத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற புழுக்களை, அந்த இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இது கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி செரிமான கோளாறுகளையுமே நமக்கு சரி பண்ணிடும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கும், செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டு குடல், வயிறு இரண்டினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைக்கிறதுக்கு, குறிப்பாக அந்த குடல் புழுக்கள், வயிற்று புழுக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க விடுபடணும் அப்படின்னா வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நீங்க வேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுல வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது இன்சுலினுடைய உணர்திறனை, அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதால போதுமான அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகவே இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டுறலாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக கருதப்படுது. போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும் பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும். அதன் மூலமாக தான் நம்ம வேப்பிலை இந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்குது. தோல் நோய்களுக்கு சிறந்த தீர்வாக வேப்பிலை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேப்பிலை தோல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. முகப்பொரு, அரிப்பு, சொறி சிரங்கு, படை, தேமல், தடிப்பு, தோல் அலர்ச்சி அப்படின்ற அந்த எக்ஸிமா போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேப்பிலை நீங்க அரைத்து பூசும் போது விரைவான தீர்வு கிடைக்கும். இது தோல் இருக்கக்கூடிய தேவையற்ற பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் இது எல்லாத்தையுமே அழித்து சருமத்தை உங்களுக்கு பொலிவாக்கும். ஸ்கின் டிசீஸ் இருக்குங்க இல்லையா, அந்த தோல் சம்பந்தமான நோய்களை உடனடியாக உங்களுக்கு குணப்படுத்திடும். மீண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க வேப்பிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வராது. பாக்டீரியா, பூஞ்சை தொற்று, கிருமிகளுடைய தொற்றிலிருந்து உங்களுடைய தோல் ஆரோக்கியத்தை நீங்க பராமரித்துக் கொள்ளலாம். உங்களுடைய சருமமும் ஆரோக்கியமாக இருக்குங்க. ரத்தத்தை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நீங்க வேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையிலேயே ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய, அதாவது அந்த பிளட் பியூரிஃபயர் குணம் வேப்பிலைக்கு இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு முகமும் பிரகாசம் அடையும். உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம், தூய்மையான ரத்த ஓட்டம் சீரான நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளணும். வாய் மற்றும் பல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலைகள் எடுத்துக்கலாங்க. பண்டைய காலம் முதலே வேப்பங்குச்சிகளில் தான் நம்ம பல் துளக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிருமி நாசினி பண்புகள் இருக்கு. இது பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை, ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் ஏற்படுவது, கிருமி தொற்று ஏற்படுவது, பற்சிதைவு ஏற்படுறது, பற்களினுடைய இந்த எனாமல் லேயர் பாதிக்கப்படுவது, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பற்களை வலுவாக்கி ஈறுகளை பாதுகாக்கிறதுக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் வேப்பம் குச்சிகளில் பல் துளக்க பழகினீங்க, வேப்பம் இலைகளை, கொழுந்து இலைகளை காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த சாறுகள் உங்களுடைய ஈறுகளில் படும்போதே வாய், பல் ஆரோக்கியம், ஈறுகளினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்குங்க. காய்ச்சல் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு நீங்கள் வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. மலேரியா மற்றும் வைரஸ் காய்ச்சலின் போது வேப்பிலை சாறு பருகுவது உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் காய்ச்சலினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும்
பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளையுமே வேப்பிலைகள் தான் நிறைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலைகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் மருந்தாக உட்கொள்ளும் போது அதனுடைய அந்த கசப்புத்தன்மை மற்றும் வீரியம் காரணமாக சரியான அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.